ஓம் முருகா. ரேவதி நட்சத்திரக்காரங்க செவ்வாய் திசையில் இருக்கிறவங்க. கிட்டத்தட்ட ஒரு 52 வயசுக்கு மேலேயே உங்களுக்கு 50லேருந்து 60க்குள்ளே செவ்வாய் திசையை நீங்கள் கடப்பீங்க. 7 வருஷம். இது எப்படின்னா, நீங்கள் நோயை உணரக்கூடிய நேரம். உறவுகளால், அதாவது சகோதரம் வழியில் உங்களுக்கு மனக்காயங்கள் வரும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவங்களை இப்படி நினச்சோமே, இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னும். நம்ம சரியாக தானே சாப்பாட்டில் சரியாக இருந்துகிட்ருக்கோம், நமக்கு இப்படி நோய் வருது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா செவ்வாய்னா இரத்த கிருமிகள், இரத்தத்தில் சேரக்கூடிய கிருமிகளால் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து சொத்து சம்மந்தமாக ஏதாவது ஒன்று சரி பண்ணணும்னு நினைப்பீங்க. அது சரி பண்ண முடியாமையே போவோம். இப்போ இந்த செவ்வாய் திசையில் இருக்கிற நீங்கள் பெண்ணாக இருந்தால், ரேவதி நட்சத்திரக்காரங்க, நீங்கள் உங்களோட கணவர்கிட்ட ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்துடணும். இந்த 7 வருஷத்தில் வரக்கூடிய உங்கள் 2 பேர்த்துக்கும் உண்டான அத்தனை விஷயங்களும் ஆர்கியூமெண்ட், அதாவது அவர் உங்களை புரிஞ்சுக்கல, நீங்கள் அவரை புரிஞ்சுக்கலங்கிறது முன்ஜென்ம கர்மாவனால் வருது. அதை சரின்னு நீங்கள் ஏற்றுட்டு போகும்போது உங்களோட கர்மாவுமே கரையும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ரேவதி நட்சத்திரக்காரங்க செவ்வாய் கர்மாவை கொண்டவங்க. ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களும் ஒவ்வொரு கர்மாவை கொண்டவங்க. நீங்கள் செவ்வாய் கர்மா. அதனால தான் உங்களுக்கு சகோதர கொஞ்சம் விடுபட்டு இருக்கும். அதுபோல் இந்த நேரத்தில் சொத்துக்களில் கொஞ்சம் தள்ளி போகும். இரத்தத்தினால, கிருமியினால் ஏதோ ஒன்று வரும். நீங்கள் போய் அதை பிளட் டெஸ்ட் எடுத்திங்கன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன 50 வயதை கடந்து இருக்கிறதுனால சுகர் டெஸ்ட்டு, இது போல் இரத்தத்தை மாதம் ஒரு தடவை வெளியே எடுத்திங்கன்னா கூட இந்த செவ்வாய் திசை உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும். இதெல்லாம் ப்ராக்டிக்கலான பரிகாரங்கள். ஆல்ரெடி இந்த 2024 நம்ம இதை பேசிகிட்ருக்கோம். 7.5 சனி உங்களுக்கு இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இதோடு சேர்த்துக்கிறது என்னென்னா, சனியும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர். அதனால் அவர் கொஞ்சம் உங்களை அந்த ஒரு இதெல்லாம் காம்பார். என்னென்னா, வண்டியை நீங்கள் ஸ்டாண்டு போடும்போதோ எடுக்கும் போதோ வண்டி ஓட்டும் பொழுது உங்களோட கண்கள் 2ஆக மட்டும் இருக்கக்கூடாது, உடம்பு முழுக்க கண்களாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் எந்த தப்புமே பண்ண மாட்டீங்க. எதிர்க்க வரவன், பின்னாடி வரவன், அது போல் நீங்கள் அதை அவேர்னஸாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த சின்ன விபத்துகள்லாம் வராமல் தடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் சாப்பாட்டு பிரியர்கள், நீங்கள் இந்த ஹோட்டலில் சாப்பிட்றத கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. இந்த 7 வருஷத்துக்கு செவ்வாய் திசை முழுதும் இதுக்கு எதில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பரிகாரத்தை நீங்கள் பண்ணிக்கலாம். செவ்வாய் அப்படின்னாவே அதுக்கு அதி தேவதை முருகப்பெருமான். சொல்லக்கூடிய அந்த பரிகாரங்களை மலை மேல் இருக்கிற முருகன், சின்ன மலையாக கூட இருக்கலாம், உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்க மலை கோயில்களில் கும்பிட்டு வரலாம். இல்லைன்னா சிவன் கோயிலில் இருக்க சுப்பிரமணியர், அவர் தம்பதி சமேதமாக இருக்கார் இல்லையா, அந்த சுப்பிரமணியரை செவ்வாய்க்கிழமைகளில் வழிபடணும். எப்படி? வருமானத்தில் உங்களுக்கு தடையாக இருக்கா? ஏன்னா போன 10 வருஷமே உங்களுக்கு ஒரு மாதிரி சரியில்லாமல் இருந்தது இல்லையா, சந்திர தசை. இப்போ அதனுடைய ரிஃப்ளைட்டாக தான் வரும். அதாவது மிச்சங்கள் அதுபோல் கொஞ்சம் கொடுத்தும் கொடுக்காமையும் தான் வரும் வருமானம். அப்படி வருமானத்தில் தடை இல்லாமல் இருக்குன்னா செவ்வரளி மலர்களை செவ்வாய்க்கிழமை தூரம் முருகனுக்கு கொடுங்க. நோய் உங்களுக்கு அது தீராத நோயாக இருக்குது, டாக்டருக்கும் புரியல, சரி பண்ணணும் அப்படின்னா பன்னீர் பாட்டிலை செவ்வாய்க்கிழமை கொடுத்துவாங்க. இல்லை இந்த சொத்தை சரி பண்ண முடியல, சகோதரர்களால் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நல்லெண்ணெயை கொடுத்துவாங்க செவ்வாய்க்கிழமை தோறும். மேலே சொன்ன எல்லாருமே மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமையாவது ஒரு ஏழைக்கு 1 கிலோ துவரம்பருப்பு கொடுங்க. இது ப்ராக்டிக்கலான அருமையான பரிகாரம். இல்லைன்னாலும் எந்த கோயில் உங்கள் பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு கோயில் கூட, மடப்பள்ளிக்கு அவங்க அடுத்தவங்களுக்கு அன்னதானம் போடுறாங்க இல்லையா, அங்கே செவ்வாய்க்கிழமை 1 கிலோ துவரம்பருப்பு கொடுக்கலாம். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வசதி இருந்ததுன்னா வாரமே கொடுக்கலாம். ஆனால் மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமையாவது கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள். இன்னொன்று, யானை படத்தை நீங்கள் உங்களோட ஹாலில் சிலையாவோ ஓவியமாவோ வச்சு தினமும் அதை பார்த்து வாங்க. இதனால் என்ன கிடைக்கும்? எது மாதிரியான நெகட்டிவ் வந்தாலும் உங்களோட மனம் தளராது. நட்சத்திரக்காரங்க செவ்வாய் திசை முழுதும் 7 வருஷம் எப்படி நடக்கணுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இது போல் நடந்து வாங்க, ரிலாக்ஸாக இருங்க, தினமும் தியானம் பண்ணிட்டு படுங்க. ஒவ்வொரு முறையும் இரவு தூங்கும் பொழுது ஓம் முருகா முருகா சொல்லுங்கள். செவ்வாய்க்கிழமை சிகப்பு ஆடைகளை முடிஞ்ச அளவுக்கு அணிஞ்சிக்கலாம். இல்லைன்னா சிகப்பு கலர் கர்ச்சீஃப் நீங்கள் கையில் வச்சுக்கலாம். இந்த பதிவு யாருக்கு தேவையோ உங்கள் உற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.